ஆதாரமாகி வர்த்திக்கு பெருமான் திருவருள் முன்னிலையில் தேவாசிரிய மண்டலத்தில் ஆண்டுகளும் தொடர்ந்து சமூக குழுக்களை இடையராது நடத்தி வருகின்ற பெரியாளர்களுக்கும் அவர்களுக்கு துணையாக இருக்கின்ற புரவலர்களுக்கும் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். எம்பெருமான் திருமேனி கொண்டு எழுந்தருளியதே போதும், அதற்கு மேலாக சமயம், விசேடம், நிர்வாணம், அபிஷேகம் என்னும் முதலாகிய வீழ்ச்சா முறைகளை எல்லாம் எனக்கு செய்வித்தார் என்று இந்த இடத்திலே நமக்கு சொல்லுகிறார். இதுதான் நான் நேற்று சொல்லுகிற பொழுது அதை ஞாபகப்படுத்தினேன். அதாவது இந்த தீட்சைகளை பற்றி பேச்சு 8ஆம் சூத்திரத்தில் விரிவாக வருகிறது. இருந்தாலும் தீட்சை முறைகளை ஆச்சாரியர்கள் செய்வித்ததாக இதுவரையிலேயும் நமக்கு முன்னாலே கேட்க முடியவில்லை. ஆனால் மாவதி சிவாச்சாரியார் போத்திப்புகருடைய சொல்லியிருக்கிறதை பார்க்கிற பொழுது மறைஞான சம்பந்தர் உபதேச மாத்திரையாக இல்லாமல் தீட்சா முறைகளையும் செய்வித்திருக்கிறார். இல்லை, அவர் செய்வித்ததுதானே செய்வித்து என்று இவர் சொல்ல முடியும். இது ரொம்ப அழகான வார்த்தை. ரொம்ப அகச்சான்றுகளாக இந்த நூலை படிக்கிறவர்களுக்கு பாதுகாத்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி அது. சைவ நெறியில் சமயம் முதலாக எய்தும் அபிடேகம் எய்துவித்து பக்குவிகளாகிய ஆன்மாக்களுக்கு ஆச்சாரியர்கள் இத்தகைய தீட்சாமுறைகளின் மூலமாக அவர்களுக்கு உலக பொருள்களிலே இருக்கின்ற பற்றை அறத் துடைக்கிறார்கள். அதைத்தான் இங்கே சொல்றது. அதுக்கு பிறகு தங்களுடைய திருக்கண் பார்வையினாலே அவருடைய சஞ்சிதத்தை சுட்டரிக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடி அஸ்தமஸ்தக ஐயோக செய்யோகம் என்று சொல்லக்கூடிய ஸ்பர்ஷ தீட்சையினாலே அவர்களுக்கு தன்னுடைய ஸ்பர்ஷத்தை கொடுக்கிறார்கள் ஆச்சாரியர். தீட்சை முறைகளிலே இந்த 6 வகையான தீட்சை முறைகளை நேரடியாகவே செய்து அப்படியே மல பரிபாகத்தை உண்டாக்கி சத்தினிபாதத்தை ஏற்படுத்தி இறைவன் திருவடிக்கு ஆளாக்குகின்ற முறை உண்டு. அது ரொம்ப தீவிரதர பக்குவிகளுக்கு இப்படி முறையாக இப்படி செய்வது ஒரு முறை. அது இன்னும் மந்தமாக இருக்கக்கூடிய பக்குவிகளாக இருந்தால் அவர்களுக்கு இவை எல்லாமே தேவைப்படும். அதுக்காகத்தான் இதை சொன்னார். இவ்வளவும் சமயத்துறையில இருக்கிறது என்பதை காட்டுவதும் ஒரு கருத்து அவருக்கு. கண்ணருளால் நோக்கி கடிய பிறப்பால் பட்ட புண்ணும் இருவினையும் போயகல. நெடுங்காலம் பிறந்து வந்ததினாலே உண்டான புண் வேதனை, இந்த உயிர் சிரமப்பட்டிருக்கு இல்லையா, அந்த உடலை இருந்து ஒவ்வொரு உடலாக மாற்றிக்கொண்டே வந்திருக்கிறது. என்று இந்த பிறவி தீருமோ என்று ஒவ்வொரு தடவையும் ஏக்குறுதல் உண்டாயிடும். முதலெல்லாம் வராது, நாளான பாடு வரும். இப்ப நமக்கு கொஞ்சம் தெரிகிறது. இது ரொம்ப அவஸ்தையா இருக்கிறது. வேண்டாம், இந்த உயிரை மேலும் துன்புறுத்திக்க வேண்டாம். நாம போயிட்டதுனால மற்றவர்களுக்கெல்லாம் அந்த துன்பம் தீர்ந்துடணும்னு சொல்ல முடியாது. பல உயிர்கள் அந்த பிறப்பால் பட்ட புண்ணை அனுபவித்துக் கொண்டு தான் இருக்கும். அந்த பிறப்பால் பட்ட புண் போயகல வேண்டும் என்கின்ற ஒரு நிலையில நினைக்க ஆரம்பிக்கிற பொழுதே அதுக்கு பக்குவம் ஏற்பட்டிருக்கிறது என்று பொருளாகும். அந்த பக்குவத்தை சில காரணங்களை வைத்து செய்யலாம். எப்படி புகைத்தன் ஆதியாய அனல் காட்டுகின்றதோ அதை போல நாம் இந்த மாதிரி இடங்களில் வந்து சேருகிறோம் என்று சொன்னால் ஓரளவுக்கு நமக்கு பக்குவம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த பிறப்பால் பட்ட புண்ணை பற்றி நாம் யோசனை பண்றோம். சஞ்சித கண்பத்தை துடைப்பது ஆச்சாரியனுடைய அருள் தான். பிராரத்தம் எடுத்துக்கொண்டு வந்தாச்சு, அதை இப்பொழுது அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அது வேற வழியே இல்லை. எப்பொழுதும் ஆச்சாரியனுடைய திருவடி நடல இருக்கிறபடியினாலே அவனுக்கு ஆகாமியம் ஏறாது. அதை பற்றி கவலை இல்லை.
ஆனால் பழவினைகள் இருக்கிறபடியினாலே மீண்டும் மீண்டும் பிறவி தொடர்ச்சி வரும். அது வராமல் செய்வதற்காகத்தான் அவர் சற்று தீட்சையினாலே சஞ்சித கர்மங்களை சுட்டரித்தார் என்பதை சொன்னார். உண்ணும் இருவினையும் போயகல. அதுக்கு மேல பாருங்க, வண்டமலர் கைத்தலத்தை வைத்தருளி வண்டமலர் கைத்தலத்தை வைத்தருளி கல்லாய நெஞ்சுருக்கி கல்லை போல இருக்கின்ற நெஞ்சை உருக்கி. ஒரு இடத்துல சொல்றார், சிவபெருமான் மேருமலையை போய் வில்லா வளைத்தார். ஏதோ தன்னுடைய சாமர்த்தியத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக அதை செய்யல அவரு. பின்னாலே என்னுடைய மனத்தை உருக்க வேண்டியதாக இருக்கிறது, இது கல் மனம், இந்த மனத்தை உருக்குவதற்காக முன்னால ஒரு ட்ரைனிங் எடுத்தார். அதுதான் மேருமலையை வில்லாக்கியது. வளைத்து பார்த்தார். சரி, நம்மளால இந்த கல்லை வளைக்க முடியும் என்று சொன்னால் இவனுடைய கல் மனத்தையும் நெகிழ்விக்க முடியும். நம்மாழ்வார் சொல்றாரு, என்னை நிகழ்ச்சியிலும் என்னுடைய நல்லெஞ்சம் தன்னை நிகழ்கிற்க தாங்கில்லானவன். நான் அவனை இருக பிடித்துக் கொண்டு விட்டேன் பெருமானை. என்னை நிகழ்ச்சியிலும் என்னை ஒருவேளை கழட்டி விட்டாலும் கூட விட்டுவிடலாம், ஆனால் என்னுடைய நெஞ்சு அவனை இருக்க பிடித்துக் கொண்டு விட்டது. என்னுடைய நல் நெஞ்சம் தன்னை அகழ்விக்க தாருங்கில்லா. அதை அகன்று போக செய்வதற்கு அவனாலேயும் முடியாது. அது நிகழ்ந்த மனம், அதுதான் நல் நெஞ்சம் என்று அங்கே சொல்லுவார். இது கல் நெஞ்சம். நல்ல நெஞ்சமா இருந்தா சிக்கனை பிடித்துக் கொள்ளும். மணிவாசகர் சொன்னார், சிக்கனை பிடித்தேன், அப்புறம் நீ என்ன பண்ண முடியும்? எங்கே போய் எப்படி பழைக்க முடியும்? நான் இறுக்கமா உன்னை பிடித்து கொண்டு விட்டேன். கருத்தையில் ஒரு பாட்டில் ஒரு பெண்ணு சொல்வா, பைத்தியம் முடிக்க போச்சு அந்த பெண்ணுக்கு, காதல் பைத்தியத்தினால சந்திரனை வார்த்தை சொல்லுவான். நான் என்னுடைய சேலை முந்தானியினாலே அந்த சந்திரனை பிடித்து கட்டி போட்டு கொடுப்பேன். பாவம் சிவபெருமான் வெளியில போற பொழுது பிறச்சந்திரனை காணுமேன்னு சொல்லி சங்கடப்படுவார். இறுக்கி பிடித்துக் கொள்வாளாம் சந்திரனை. ஆடையால் மூவி அகப்படுப்பேன், சூடிய காணான் திரிதரும் கொல்லோ மணிமிடற்கு மால்மலர் கொன்றையவன். நீ சூடிப்பதற்காக வெளியில போகும்போது இதெல்லாம் சூடிப்பானான். நாம் பொருட்கள் வெளியில வந்தா ரிசார்ட் எடுத்து கட்டுறோம், செல்போன் எடுத்து புயல போட்டுக்கிறோம், இதெல்லாம் செய்யறோம் இல்ல. அப்ப சிவபெருமான் வெளியில வரும்போது என்ன செய்வாரு? கொன்றை மாலையை சூடிக்கொள்வார், இதில் பிறச்சந்திரனை சூடிக்கொள்வார். பிறச்சந்திரனை தேடிக்கிறதுக்கு வந்து பார்த்துருவாரு. பிறச்சந்திரனை காணுமே எங்க போச்சு. எதுக்கு இது சொல்ல வரேன்னா, கலித்தொகை போன்ற சங்க இலக்கியங்கள்ல இயற்கை அல்லது காதல் காட்சி அந்த மாதிரி விஷயங்கள் தான் வரும். அந்த காட்சியை சொல்லுவதற்கு சிவபெருமானும் பிரச்சந்திரனும் அங்க கிடைச்சிருக்கு பாருங்க. அப்ப அவர்கள் இந்த சிவ சமயத்தில் எவ்வளவு தூரம் ஊறி இருந்தா டக்குன்னு வந்த உடனே அந்த ஓமம் வரும், அந்த ஞாபகம் வரும், அப்படி சொல்லணும்ன்ற ஞாபகம் வரும். அதே சைவமும் தமிழும் இணைந்திருந்த காலம், அதை பிரிச்சிருக்க முடியாது. அதனால பழந்தமிழாகிய சங்க இலக்கியங்கள்ல சிவபெருமானை பற்றிய விஷயங்கள் நிறைய கூட சேர்ந்தே வந்து கொண்டிருக்கும். கதைப்பகுதியிலே வரும். கல்லாய நெஞ்சுருக்கி, அது நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்துருக. கல்லு நெகிழுமா உருகுமா? கல்லு நெகிழும் உருகும். எனக்கே ரொம்ப நாள் சந்தேகமாக இருந்தது. அமெரிக்கா போயிருந்த போது நவாடா மாநிலத்தில் போய் ஒரு குகைக்குள்ள நுழைஞ்சேன். என்னுடைய மனைவி வரமாட்டேன்ட்டான். அது -5 அதுக்குள்ளே இருக்கிற குளிர் நிலை. அவனுக்கு பயம் ஜாஸ்தி. வாசல்லே உட்காந்துட்டான், அந்த குகை வாசல்லே. உள்ளே போனால் 24 கிலோமீட்டர் உள்ளே போகிறோம். நாம் கொஞ்சம் தூரம் தான் போயிட்டோம் அப்படின்ட்டு வேற வழியாக உள்ளே கொண்டு பார்த்தா இந்த கல்லெல்லாம் அப்படியே உருகி கம்பி கம்பியாக நிற்கிறது. இன்னைய வரலும் ஒரு துண்டு கூட விழுந்தது இல்லைங்க. நமக்கு விழற மாதிரி தான் தெரியுது பார்க்கறதுக்கு. அந்த அளவு கல் எப்படி உருகுமா?
கல் உருகும் என்று சொன்னால் பல இடங்களில் நெஞ்சத்தை கல் என்றுதான் இவர்கள் உருவகிக்கிறார்கள். நெஞ்சம் கல்லாம் கண்ணினையும் மரமாம் தீவினையினேற்கு என்று சொல்லுவார்கள். கல்லே உருகும், விஷயினாலே கல் உருகும் என்று சொல்வார். அதனால்தான் ராவணன் ஒரு தடவை வந்து சிவபெருமான் கிட்ட போய் வாலாட்டிட்டு அதுக்கப்புறம் அகத்தியர்கிட்ட வந்து வம்பு பண்ணும். அகத்தியர் இசையில வல்லவர், ராவணனும் இசையில வல்லவர். இசையை கொண்டுதானே அவன் வந்து தன்னை காப்பாற்றி கொண்டு வந்தான் சிவபெருமானிடத்திலிருந்து. உனக்கு தான் நல்ல இசை தெரியுமாப்பா, சாமவேதத்தை பாடி சிவபெருமானுக்கு ரொம்ப பிரீதி ஆகிடும், உன்னை விட்டுடுவாரு அப்படின்னார் நாரதர். அதை கேட்டு விட்டு நாரத முடிவிற்கேற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலிபத்தும் சங்கரன் கொடுத்த வாழும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு இலங்கை உட்கான் என்று முதல் போரில் தோற்று திரும்பி வருகிற அவனை பார்க்கிற பொழுது நாரத முனிவிற்கேற்ப நயம்பட உரைத்த நாவும் சொல்வார். நாரத முனிவருக்காக நல்ல இசை பாடிய நாக்கு. அதோட போய் அகத்தியர் இடத்துல போய் இந்த சாமர்த்தியத்தை காமிச்சு விடலான்னு நினைத்தான். பாருங்கள், சிவபெருமானை சந்திக்கிறவர்கள் அகத்தியரை சந்திப்பார்கள். வழக்கு சிவபெருமானிடத்துல ஒரு வம்பு பண்ணி ஒரு விதமா தப்பி பொழைச்சு வந்தவன் அடுத்தபடி சிவபெருமானுக்கு அதே ஈக்குவலா இருக்கிறவர் யாரு? அகத்தியர். அதனால அவர்கிட்ட போனோம். நான் பாட போறேன், என்ன பாட்டில் உங்களால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டான். பாருங்க, இதுக்கெல்லாம் அவருக்கு பிடித்த கிடையாது. இருந்தாலும் பம்பனை விட்டுவிட முடியுமா? 4 பேர் பார்க்கிறபடி நடுவில் வந்து கேட்குறான். சரி, அதுக்கு என்னப்பா, முதல்ல நீயே பாடிடு அப்படி. பாட்டுக்கு யாரை மத்தியஸ்தமா வைக்கிறதுன்னு கேட்டான். யார் ஜெயிச்சாருன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லைன்னா, அது கவலை இல்லை, நீயே அதை முடிவு பண்ணிக்கலாம், எனக்கு அதை பற்றி ஆட்சேபனை இல்லை அப்படின்ட்டார் அகஸ்தியர். ஏன்னா அவர் சிவபெருமானை நெஞ்சத்தில் இருக்கிறவர். இவனை போல அவசியத்துக்கு பூஜை பண்ற ஆள் இல்லை. நீயே பார்த்துக்கா, ஒரு சௌரியப்படி தீர்ப்பு சொல்லிக்கலாம், அதை பற்றி கவலை இல்லைப்பா. கடைசியில் அவன் தீர்ப்பு சொல்லாத ஓட போறான்றது வேற விஷயம் அப்படின்றதுனால அவர் அதுக்கு சொல்லியிருக்கலாம். போட்டி நடந்தது. முதல்ல ராவணன் பாடினான். அற்புதமான இசை, கேட்க கேட்க ஆனந்தமா இருந்தது. அகஸ்தியர் சொன்னார், அந்த மாதிரி இசை நான் கேட்டதே இல்லைப்பா, உண்மையிலேயே நீ தான் ஜெயிக்கணும், ரொம்ப அற்புதமான இசை. சரி, சட்டப்படி நீ ஒரு போட்டியை வச்சுவிட்ட, நீ வச்சதுனால நான் வர வேண்டியதாரு, அதனால நான் பாடித்தான் ஆகணும் இப்போ இல்லையா அப்படின்னாரு. ஆமாம், நீங்கள் பாடினதான் இங்கே வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் ராவணன் எவ்வளோ பெரிய இசை வல்லுனன்னு தெரியும். அப்படி இன்னமும் அந்த அகங்காரத்தை தான் இருக்கிறான் அப்படின்றத அகத்தியர் தெரிந்து கொண்டார். அவர் பாட ஆரம்பித்தார். பாட ஆரம்பிச்சது என்னாச்சு, அந்த புதிய மலை உருகி போச்சு. இவனுக்கு விஷயம் தெரியாது, உட்கார்ந்துட்டு தான் எதிர்க்க. அவர் யோக சக்தியில் நிற்கிறவர். மலை உருகி போச்சு. ஒரு பாட்டில் பாட பாட மலை உருகிட்டே இருந்தது. அப்படியே இவன் உள்ள போட்டான். கழுத்து வரணும் போயிடுது. தலைதான் வெளியே இருக்கு ராவணனுக்கு. கதறணும், பாட்டை நிறுத்திட்டானோ. அப்பா, நான் பாட்டை நிறுத்தினா டக்குன்னு இறுகி விடும் மலை. அவ்வளவுதான். என்ன சொல்ற, நிறுத்தவா வேண்டாம், அதிகோ நீங்க பாடிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி நான் ஓடி விடுறேன்னா. இனிமே இந்த தெற்க வரக்கூடாது. நச்சனார்க்கிரியர் எடுத்ததிகார உரையில் எழுதுறார், ராவணனை கந்தர்வத்தால் பிணித்து இசையினாலே கட்டி ராக்கதரை ஆண்டு இயங்காமை விலக்கி. தமிழ்நாட்டு பக்கம் ராட்சசர்கள் தடுத்தாராம் அகஸ்தியர். அவ்வளோ பெரிய இதெல்லாம் பண்ணி அங்கேருந்து வந்து புரியமலையில் வந்து தங்கி, இனிமே இந்த பக்கம் ராவணன். அதனால தமிழ்ல யாராவது பேசுறாங்கன்னா கூட ராவணனுக்கு பயம். அதனால்தான் வால்மீகி ராமாயணத்துல ராவணன் ரகசியமான பாஷையில பேசினான்.
அப்ப இசைக்கு உருகும். இயக்குருகப்படுமலைப்பாவை பதம் இவையே. அஞ்சவானன் கோவில இசைக்கு உருக படுமலைப்பாவை. வகுப்புல பாடம் நடத்தும் போது எனக்கு அது பொருள் புரியாம வந்து போயிட்டு வந்த பாடம் இந்த மலையெல்லாம் உருகி இப்படி கம்பி கம்பியா வந்து நிற்கிறதுன்னு சொன்னா, அதுவும் விழலைன்னு சொன்னா அவ்வளவு கம்பி கம்பியா இருக்கு. அப்படியே அப்படி இருந்து அது விழலைன்னு சொன்னா அப்ப எவ்வளவு பெரிய ஆற்றல் உடையதாக இருக்கும். கல் நெகிழ்ந்த உருகும். நெஞ்சத்தை கல்லாக சொன்னால் நெஞ்சம் உருக வேண்டும். நெஞ்ச கனகல் நெகிழ்ந்து உருக. கல் என்று சொல்லாமல் கனகல் இல்லை, சதுர கணக்கில் இருக்காம நீளவாட்டம் அப்படிலாம் இருந்ததுன்னா வேற விதம். சதுர பிரமாணத்தில் இப்படி இருந்ததுன்னு நம்ம மாறி உருவம் கல்லாய நெஞ்சுருக்கி. கைத்தலத்தை வைத்தருளி. அஸ்த மத்தக சயோகம். சயோகம்னா கலப்பு, அஸ்தம்னா கை, மத்தகம்னா தலை. தீட்சை கொடுக்கிற பொழுது ஆச்சாரியன் தன்னுடைய திருக்கரத்தை சிஷ்யனுடைய தலைமேல் வைக்கிறார். இன்னொரு வகையிலே ஆச்சாரியனுடைய திருவடி சிஷ்யனுடைய தலைமேல் அமைகிறது. அதை தாழ்தலை என ஒன்றி என்று முக்திக்கு அடையாளமாக சொல்லுகின்ற வார்த்தையில அதை உபயோகப்படுத்துவார். மெய்த்தகமை எல்லாம் விரித்து ஓதி. மெய்த்தகமை எல்லாம் உண்மைத்தன்மையை எல்லாவற்றையும் விரித்து விளக்கமாக சொன்னார் ஆச்சாரியர். உபதேசம். எது சத்துப்பொருள், எது சித்துப்பொருள், எது சடப்பொருள், ஆன்மாவின் உண்மைத்தன்மை என்ன, ஆன்மாவினுடைய தொடக்க நிலையிலே ஆன்மா எப்படி இருந்தது, இறைவன் ஆன்மாவை எப்படி தன் திருவடிக்கு ஆளாக்கிக் கொள்ளுகிறார், இந்த உண்மைகளை எல்லாம் மெய்த்தகமை எல்லாம் பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம். 2 வரியில எவ்வளவு விஷயம் சொல்லிருக்காங்க. பொய் காட்டி, முதல்ல இந்த பொய்யை காட்டுகிறார் இறைவன். தரிகரண புவன போகங்கள் என்பது உயிருக்கு பொய் தான். உயிர்மெய், உயிர் மெய்யானது, சத்தியமானது, என்றும் உள்ள நித்திய பொருள், அழிவற்றது. ஆனால் அந்த உயிரை பொய்யாகிய உடலிலே புகுத்துகிறார். பொய்யாகிய தத்துவங்களை எல்லாம் அதற்கு காட்டுகிறார். பொய்யாகிய உலகத்தை அதற்கு தருகிறார். பொய்யாகிய போகப் பொருள்களை எல்லாம் தருகிறார். எல்லாம் பொய். அதனால்தான் சொன்னார், யானையை பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய். இவ்வளவு ஒரு நாடகம் மாதிரி தான் நீ நடத்தி கொண்டு இருக்கிறார். எம்பிரான் என்னை நீ செய்த நாடகமே என்று ஒரு இடத்துல சொல்லுவார். சொல்லாத விஷயமே கிடையாது. திருக்குறளையும் திருவாசகத்தையும் 2 கையில் வச்சுக்கிட்டோம்னாக்க தமிழும் சைவமும் நம்ம பாக்கெட்டில் இருக்கிற மாதிரி. பாருங்க, பொய் காட்டி மெய்யாக இருக்கின்ற இந்த உயிருக்கு, சத்தியமாகிய உயிருக்கு, சித்தாக அறிவு பொருளாக இருக்கக்கூடிய இந்த உயிருக்கு பொய்யான விஷயங்களை இறைவன் முதல்ல காட்டுகிறார். அதை பிடித்து கொண்டதை மெய்யென்று நம்பி இந்த உயிரானது ரொம்ப நாள் ஆட்டம் போடுகிறது. இது அனுபவிச்சு இதில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை என்று இதெல்லாம் போய் இதில் நாம் இந்த மாய வலையில் அகப்பட்டு கொண்டு ரொம்ப நாளாக சிக்கின்னு இருக்கோம். இது வேண்டாம், இந்த ஏமாத்துற வேலை இன்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு நம்ம மூட்டையை கட்ட வேண்டியதாக போயிடும் அப்படின்னு நினச்சிக்கிறது. அது
அப்போதான் தெரியுது இதெல்லாம் பொய். அனுபவிக்கிற பொழுது தெரியாது. வாழ்க்கையில் அனுபவிக்கிற பொழுது ரொம்ப ஜோரா உடுத்தும் தொடுத்தும் பூண்டும் சரியும் விடபடு வருது நீயே அப்படின்னு வாழும். குறுந்தொகையில் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு நாளைக்கு ஒரு அலங்காரம், என்ன தடவுடல், என்ன ஆரம்பம். நாளாக நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் 4 சாவு நடக்கட்டும், ஒன்று முன்னால ஒன்று போச்சுன்னு சொன்ன ஒன்று நமக்கும் இது மாதிரி ஒரு நாள் வந்து விடுவோம். பத்து வருஷம் கழித்து பார்த்தா எத்தனை பேர் அப்போ இருந்தோம், எத்தனை பேர் இப்போ இருக்கோன்ற ஒரு கணக்கை பார்க்குறவங்களும் அடாடா இவ்வளவு நாளும் வீணாக்கிட்டமே, இதெல்லாத்தையும் நம்பி பொய் காட்டி அப்புறம் பொய் அகற்றி, இதெல்லாம் பொய் என்பதை உயிருக்கு காட்டி கொடுத்து, அப்ப இதுக்கு முதல்ல பொய்யை கொடுத்தார். பொய்யை கொடுத்து அப்பா இதெல்லாம் பொய், இனிமே உனக்கு மெய்யச்சம். அத்வைதத்தில் படிக்கிற பொழுது நாம் என்ன பண்றோம்னா எல்லாம் ஒரு பாவனை, தோற்றம். கண்ணுக்கு இதெல்லாம் நடக்கிற மாதிரி தெரியுதுங்க, இது ஒண்ணுமே இல்லை, இந்த மாதிரி ஒன்றும் நடக்கிற ஆன்மாவுக்கு அப்படின்றார். அத்வைதத்தில் சங்கரர் சொல்லுகிற போது இதெல்லாம் ஆன்மா சலனமற்றதாக இருக்கிறது, இன்னும் கிடையாது, அது பிரம்மப்பொருள், பரம்பொருள். அது ஆனால் அது மேலே இந்த ஒரு ஆரோபம், ஒரு முத்து சிப்பியை வெள்ளி என்று நாம் கருதுகிறோம் அல்லவா, பளபளப்பா பார்த்த உடனே. பழைய காலத்தில் காக்கா பொண்ணில் காரணாவை சுற்றி விட்டு 1 ரூபான்னு கொடுத்து ஏமாற்றிடுவோம். திருவிழா கடையில் தான் வியாபாரம் பண்ணுறதுன்னு பழக்கம். அப்புறம் நம்பி வாங்கிடுவோம். அப்புறம் பார்த்தா தெரியும் அது சிப்பியை வெள்ளி என்பது ஆரோபம். அதுதான் அத்வைதத்தில் உங்களுக்கு மாயை. சைவத்தில் மாயை என்று சொன்னால் அது ஒரு தனிப்பொருள், இறைவனிடத்தில் வைப்பு சக்தியாக இருக்கக்கூடிய ஒரு தனிப்பொருள். அந்த மாயையின் மூலமாக வருவதுதான் இந்த உலகம் முதலியன எல்லாம். அதனால இந்த உலகம் எல்லாம் ஒரு விதத்தில் அழியக்கூடியதாக இருந்தாலும் இது காரிய வகையினாலே அழியுமே என்று காரண வகையால் என்றும் அழியாது. காரிய வகையினாலே அழிந்து போறபடியினாலே இதை பொய் என்று நாம் சொல்லுகிறோம். இவ்வளவுதான் சைவத்தில். அதனால் அத்வைதம் முதலிய சித்தாந்தங்களை பார்க்கும் பொழுது இது ஒரு தோற்றம், அவ்வளவுதான். சிறுக சிந்தாமணி என்ற காரியத்தில் இதே மாதிரி நிகழ்ச்சி வரும். அப்போதான் நமக்கு அது புரியும், இப்படியெல்லாம் ஒரு தோற்றத்தை கொண்டு வந்து காட்ட முடியும் என்பதை பகுத்தறிவாளர்கள் என்று பாராட்டப்படுகின்ற ஜைனர்கள் சொல்லுகிற புஸ்தகங்கள்ல இருக்கு. நம்மோட விட அதிகமான புழுகக்கூடியவர்களும் கேட்டால் அவங்கள பகுத்தறிவாளர்கள் சொல்லுவாங்க. சீதத்தன் என்கிற வணிகன் கடலை வியாபாரம் பண்ணுவதற்காக கப்பல் ஓட்டி கொண்டு செல்வான். அப்படி செல்லுகிற பொழுது கருடவேகன் என்ற வித்யாதரன் தன்னுடைய மகளாகிய காந்தருதத்தை அவனுடைய தூதன் ஒருவன் தரன் என்பவன் அவன் வருவான். இந்த கப்பலில் போய்கொண்டிருக்கிற இந்த வணிகன் வியாபாரியான என்ன பண்றான், அந்த கப்பல் பெரிய புயல் காற்று சீறி அடித்து அதனாலே கப்பல் எல்லாம் உடைஞ்சு போய் கப்பலில் இருந்தவர்கள் எல்லாம் சிதறி போய் இந்த வணிகன் மாத்திரம் ஒரு கட்டையை பிடித்து கொண்டு கரையில ஒதுங்குறான். ஒதுங்குற நேரத்தில் அந்த வித்யாதர வேந்தனுடைய தூதுவனாகிய தரன் என்பவன் அந்த கடற்கரையிலிருந்து அவன் தன்னுடைய செழிப்பையும் துயரத்தையும் சொல்லுவான். ஒன்றும் சொல்லாமல் அவனை அழைத்து கொண்டு போய் தன்னுடைய கருடவேகன் என்கிற வித்யாதர ராஜாவின் எதிரிலே கொண்டு போய் நிறுத்துவான். எனக்கு ஒரு மகள் இருக்கிறாள், காந்தருத்தை என்று அவளுக்கு பெயர். அவள் பிறந்த பொழுது அவளுக்கு ஜாதகம் குறித்த பொழுது ஜாதகக்காரர்கள் எல்லாம் சொன்னார்கள், இவளுக்கு திருமணம் மண்ணுலகத்திலே தான் நடைபெறும். அதற்காக நான் இவ்வளவு நாள் காத்து கொண்டிருந்தேன். நீ ராஜமாபுரத்தைச் சேர்ந்தவன் ஆகையினாலே மண்ணுலகத்திலே கொண்டு போய் இவளை இன்னிசை பொழுது வெல்வான் யாவனை யானுமாக அன்னவர்க்கு உரியன்.
இவள் இசையிலே சிறந்தவள், இசைப்போட்டியிலே இவளை வெல்லுகின்றவன் யாராயிருந்தாலும் அவனுக்கு திருமணம் செய்து கொடுத்து விடு என்று சொல்லி ஏகப்பட்ட பரிசு பொருள்கள் எல்லாம் கொடுத்தான். இவனுக்கு சந்தேகம், நாமும் ஒண்டிக்கட்டையாக கடலில் உடஞ்சி போய் கப்பல் போய் மிச்சம் மீதியாக வந்து சேர்ந்த ஆள் இவ்வளவு சுமையை தூக்கி கொடுக்குறாரு என்றான். அப்பொழுது தரன் சொல்கிறான், இதெல்லாம் ஒரு நாடகம் நாங்கள் நடத்தோம். உங்களுடைய கப்பல் அது இருக்கிறது பாரு, உங்களுடைய உறவினர்கள் எல்லாம் அங்கே இருக்கிறார்கள் பாரு, எதுவும் போகவில்லை, எல்லாம் அப்படியே இருக்கிறது. இதுதான் அத்வைதத்தில் சொல்லுகின்ற மாறி. நாம் இப்பொழுது அனுபவிக்கிறதெல்லாம் உண்மையல்ல, ஒரு பொய் தோற்றம் அப்படின்னு மாதிரி. ஆனால் இறைவன் இந்த பொய் தோற்றத்தை கொண்டு வந்து உயிருக்கு வைக்கவில்லை. இறைவன் வேறு, உயிர் வேறு. இறைவனே இந்த உயிர் அல்ல என்பதை நாம் கொள்கையாக கொண்டிருக்கிறவர்களாகினாலே இறைவன் வேறு, உயிர் வேறு. இந்த உயிருக்கு உண்மை உணர்த்துவதற்காக இறைவன் என்ன செய்கிறார்? உடல் முதலாகிய பொய்களை கொடுக்கிறான், அதை அகற்றுகிறான் திரும்ப. அப்படி இப்பொழுது என்ன தெரிகிறது நமக்கு? இதெல்லாம் சாஸ்வதம் என்று தெரிகிறது. இது வேறொன்றும் நமக்கு தெரியல. இதில் இருக்கிற பொய்மை தெரியல. பொய்மை தெரிஞ்சா நம்ம வாழ்க்கையிலே இல்லை, நமக்கு மூலக்கோளாறு உண்டு. இதெல்லாம் பொய்ன்னு நினைச்சோம். சட்டையை கட்டி போடணும், பர்சை கையில தூக்கி ஈந்தது, இதெல்லாம் என்னத்துக்கு? இதெல்லாம் பொய் அப்படின்னு போயிடுவான் இல்லையா? இதெல்லாம் மெய்யில் இருந்தால் தான் அதை அனுபவிச்சுட்டு இருப்பான். அதுதான் துரோபவம் என்பது. இறைவனுடைய சக்தியானது ஆதிசக்தியினுடைய மற்றொரு வடிவம் துரோபவம். அந்த துரோபவம் என்ன செய்கிறது? நீ வாழ்கின்ற காலத்திலே இந்த உலகத்தை உனக்கு உண்மை என்று காட்டி அனுபவிக்க செய்கிறது. இதில் நீ ஒரு ஆளாக நிற்கிறாய். உனக்கு இந்த உலகத்தில் ஒரு சம்பந்தம் இருக்கு என்று ஒரு துடிப்பு இருக்கிறது. அந்த துடிப்பை அது உண்டாக்கி தந்து அதற்குள்ளே இருக்கிற மாயத்தை உனக்கு தோன்றாதபடி மறைத்து வைத்திருக்கிறது அந்த துரோபம் சக்தி. நீயா முயற்சி பண்ணி அதுக்கு மேலே வரணும். ஒவ்வொன்றாக நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொண்டு நீ இதை தூர ஒதுக்கி தள்ளுகிற நிலை வருகிற பொழுது நீ ஒதுக்க வேண்டிய ஒன்றுதான் இது என்று துரோபமும் மாற்றி காட்டி கொடுக்கிறது. அப்ப துரோபமும் என்ன பண்ணுகிறது? நாடக மேடையில் ஒரு ஸ்கிரீன் விழுந்திருக்கும். அது உள்ள நடிகர்கள் மேக்கப் பண்றதெல்லாம் நமக்கு தெரியாதபடி செய்து கொண்டது. உள்ள போய் பார்த்தோம்னா ஒரே அசிங்கமா இருக்கும், பார்க்கறதுக்கு விட மாட்டாங்க. மேடையில் இருக்கிற தோற்றம் தான் உங்களுக்கு. ஆட்டம் க்ளோஸ் ஆன உடனே மதுரையில் ஒரு பெரிய செல்வருடைய மகன் நடந்த விஷயம் சொல்றான். பெரிய செல்வருடைய மகன் அவன் அவர் எத்தனை இடங்கள்லயோ பொண்ணு பார்த்தார், அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். இந்த பொண்ணு பிடிக்கல, இந்த பொண்ணு பிடிக்கல. ஒரு நாடகம் பார்க்க போயிருந்தான், பாய்ஸ் கிளப்பினுடைய நாடகம். அந்த நாடகத்தை பார்க்க போனான். அந்த நாடகத்தில் ஒரு பெண் நடிக்கிறான். அவளை பார்த்த உடனே இவளைத்தான் நான் கட்டிப்பேன் அப்படின்னு அவங்க அப்பாட்ட ஒரு பணக்கார வீட்டு பிள்ளை, ஒரே பிள்ளை, செல்வாக்கானது. நாடக தலைவர், நாடக சொந்தக்காரர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போய் இந்த பணக்காரர் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு தரையானார். ஐயோ, அவன் தான் பிரமாதமான நடிகர். அந்த பொண்ணு நாடகத்திலேருந்து விட்டுட்டான்னாக்க இந்த நாடகம் செல்லுபடி ஆகாது என்னார். அதனால உங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் ஏற்படுறதோ அவ்வளவையும் நான் கொடுக்குறேன். ரொம்ப பிடிவாதமாக இருக்கீங்க நீங்க. சரி, எதுக்கு நாடகத்தை பார்க்க வாங்க. ஒரு நாள் நாடகம் நடந்தது. நாடகம் நடந்த உடனே அந்த பெண்ணை கூப்பிட்டு அனுப்பிச்சாரு. இந்த பெண் எதிர வந்தது, பாவாடை அவுந்தது, நெஜாரை போட்டது, மேலே ஒரு பனியன் போட்டுருக்கான். இவன் தான் அந்த நாடகம். அதுக்கு மேலே கல்யாணம் பண்ணிக்கிறதா தான் அவங்க பதிலுக்கு பண்ணிக்கலாம். வேஷம் கலைஞ்சு போனோன்னு தெரிஞ்ச ஒரு யார், குலதெய்வ ராஜகோபால் தான். நவாப் ராஜமாணிக்கத்துடைய பாய்ஸ் கம்பெனியில் அவர் நடிகராக இருந்தார். இந்த கதையை சொன்னவரே நவாப் ராஜமாணிக்கம் தான் எங்களுக்கு.
தேனாம்பேட்டை பாலசுந்தரன் கோயிலில் எங்கள் ஆசிரியர் வந்து கந்தரலங்கார சொற்பொழிவு பண்ணிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் தமிழ்தாத்தா ஐயர் அவருடைய 100ஆண்டு விழா நடந்தது. அந்த 100ஆண்டு விழாவுக்கு அவர் வந்திருந்தாங்க. ராஜமாணிக்கும் அவருடைய வேனில் வந்திருந்தார். திரும்பி போகும்போது நானும் எங்கள் ஆசிரியரும் அந்த வேன்லேயே ஏறிட்டோம். நேராக பாலசுந்தரன் கோயிலாம் போகணும். ஒரு வேடிக்கையாக கேட்டார், உங்களை எங்கே இறக்கணும்னாரு. கோவிலில் இறக்கணும்னாரு. அதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுமேன்னார் எங்கள் ஆசிரியர். அவர் பேசிகிட்டே போகும்போது தான் அந்த கதையை சொன்னார். நீ காணுகிற இவைகள் எல்லாம் பொய்யப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக தெரிஞ்ச ஒரு பாடு இதில் மிச்சமாக இருக்கிறது ஆன்மா ஒன்றுதான். அதுதான். அதனால்தான் ஆன்மாவில் ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது. உடல்ல தான் ஆண் பெண் வித்தியாசமே தவிர ஆன்மாவில் ஆண் பெண் என்கிற வித்தியாசம் கிடையாது. உலகத்தில் இந்த பாகுபாடு இருக்குன்னு தெரிவிக்கிறார் மெய்கண்டார் வரும்பொழுது. முதல் சூத்திரத்தில் முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது அவனவள் அறிவனும் அவையும் இணைமையின் தோற்றிய திடியே ஒடுங்கி மலத்தொடலாம். இந்த பாகுபாடுகள் இருக்கிறபடியினாலே இந்த பாகுபாடுகளை உண்டாக்கி நடத்துகின்ற ஒருவர் தேவை உலகத்துக்கு. அப்படி அவயவ பகுப்புடையதாயினும் சுட்டி எறியப்படுவதனாலும் பல்வேறு வகைத்தாயும் சடமாயும் இருக்கிற எந்த பொருளுக்கும் கர்த்தா தேவை. பானை தானே குடமாய் விடாது. மண்ணு தானே பானையாயிடுமா? ஏன்னா சடம். மண்ணை பானையாக்குவதற்கு ஒரு ஆள் தேவை. பானை ஆவதற்கு மண்ணும் தேவை. அப்படித்தான் உலகம் ஆவதற்கு ஒரு மாயை தேவை. அந்த மாயையிலிருந்து உலகத்தை தருவதற்கு ஒருவன் தேவை. தருபவன் ஒருவன் வேண்டும். இந்த மெய்த்தகமை எல்லாம் விரித்தோடி உண்மைத்தன்மையை எல்லாம் விரித்து விளக்கி சொல்லுகிறார் ஆசிரியர் அவருக்கு. ஒவ்வொரு விஷயத்திலையும் இருக்கிற உண்மை வா. இந்த துரோதான சக்தியானது உன்னை நடத்தி கொண்டு செல்லுகிறது. நீ உலகத்தை அனுபவிக்கிற பொழுது வேறு எந்த விஷயத்தையும் உனக்கு காட்டாமல் நன்றாக அனுபவி என்று சொல்லுகிறது. அப்படியே விட்டு விடுகிறது. நீ உலகத்தை அனுபவித்து ஒரு உவர்ப்பு உனக்கு வெறுப்பு ஏற்படுகிறது கொஞ்சம் கொஞ்சமா. இந்த உலகம் சத்தியமானது அல்ல என்பதும் இது நம்மை வீணான வழியிலே எடுத்துக்கொண்டு போய்கொண்டிருக்கிறது என்பதையும் நீ புரிந்து கொண்டு விலகத் தொடங்குகிறாய். அந்த நேரம் பார்த்து உனக்கு பக்குவம் ஏற்படுகிற பொழுது என்ன காட்டுகிறது? உலகத்தில் நிறைந்து நிற்கின்ற இறைவனை காட்டி உலகத்தை உனக்கு மறைத்து விடுகிறது அந்த சொல்றான். அதுக்கு பிறகு எங்கெங்கு காணிலும் சக்தியடா, ஏழு கடலவள் வண்ணமடா. அப்பதான் தெரிகிறது எந்தெந்த பொருள்களிலெல்லாம் இறைவன் இல்லை என்று நினைத்தினோ அந்த பொருள்களிலெல்லாம் இறைவன் இருக்கின்றதை நான் பார்த்து கொண்டேன். தாய்மானவர் சொன்னார், பண்ணின் மக்கான புதிய ஒரு வடிவிலை பாவித்திறந்த மனம் பார்க்கின்ற மலரோடும் நீயே இருத்தி அப்பனிமலர் எடுக்க மனமும் நன்னேன். நீ இல்லாத இடம் எது? காலை நீட்டி கொண்டு உட்கார்ந்து இருக்கிற கழுதையை பார்த்து பையன் என்ன சொல்றான்? சாமியை பார்த்து காலை நீட்டிட்டிய பாட்டின்னா நீயே பார்த்து அந்த காலை சாமி இல்லாத இடமா பார்த்து திருப்பி வச்சுட்டு போடாப்பா. எந்த பக்கம் வச்சாலும் அந்த பக்கமும் சாமி இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த பக்குவம் உயிருக்கு வருகின்ற பொழுது இறைவன் என்ன பண்ணுகிறான்? இறைவனை காட்டி உலகத்தை மறைக்கிறான். இதுதான் மெய்த்தகவை எல்லாம் பிரித்தோடி. இப்போ உண்மையை விளக்கி சொல்லுகிறார். முதலியே உண்மையை விளக்கி சொல்லிட்டா எந்த குடும்பத்தில் பையனுக்கு இதெல்லாம் பொய்யடா அப்படின்னு சொல்லிட்டா அந்த பையன் பிறந்த பொழுதே அவன் சாமியார் ஆகும். அது யாருக்காவது அப்பா அம்மாவுக்கு பொறுக்குமா மனசுல? அதுவும் நம்மளை போல கல்யாணம் பண்ணிக்கணும், 2 பிள்ளைகளை பெற்றுக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும், மாடி கட்டணும் அப்படின்னு தான் நினைப்பானே தவிர அவருக்கு போய் இவ்வளவுதான் சித்தாந்தம் நான் படிச்சுட்டு வந்தாராக்கும் எனக்கா தெரியும் சித்தாந்தம் இதெல்லாம் போயிட்டா ஒன்றும் மாறாண்டா உனக்கு. தந்தையா இருக்கிறவனே பையனுக்கு சில விஷயங்கள் தெரிந்திருந்தாலும் கூட அது சொல்லாமல் இந்த உலகத்தை அனுபவிக்க தூண்டுகிறான்னு சொன்னா எல்லாருக்கும் தந்தையா இருக்கிற அந்த பரமேஸ்வரன் இந்த உயிரானது இந்த உலகத்தை அனுபவிக்கட்டும். அதுவா மனசுல ஒரு இயற்கையா ஒரு போதும், இவ்வளவு நாள் ஆட்டம் போட்டாச்சு, இனிமேல் வேண்டாம், இது இதெல்லாம் சும்மா ஒரு தமாஷா தான் இருக்கு, இதில் ஒன்றும் அதிகமாக ஒன்றும் உண்மை இல்லை அப்படின்னு அதுவா நினைத்து கொண்டு திரும்புகிற போது தான் அது சத்தியமாக நிலைக்கும்.
தனக்கா வரணும். பிரத்தியார் சொல்லி வந்தா நினைக்காது, அந்த ஆள் ஏதோ நம்மளை ஏமாற்றி விட்டான்னு சொல்லணும். தனக்கா வந்ததுன்னா அப்போது தெளிவு உண்டாகும். இதுதான் மெய்த்தகமை எல்லாம் விரித்து ஓடி கல்லாய நெஞ்சு உறுப்பி மெய்த்தகமை எல்லாம் உண்மைத்தன்மைகளை எல்லாம். இது உண்மைத்தன்மை. ஏகன் அநேகன் இருள் கருமம் மாயை இரண்டு ஆக இவை ஆறு ஆதியில். இதுதான் உண்மைத்தன்மை. ஏகனாகிய இறைவன் நித்தியமானவன், அநேகனாகிய ஆன்மாக்கள் எல்லாம் நித்தியமானவர்கள், சத்தியமான பொருள்கள், எப்பொழுதும் அழியாத நித்த பொருள்கள். இருள் என்கிற ஆணவம் எப்பொழுதும் இயற்கையாக உயிரோடு இருந்து கொண்டிருக்கின்ற பொருள். அது அழிவற்ற பொருள், நித்த பொருள். கர்மம் என்கின்ற வினைக்கும் அது மாதிரி அழிவு கிடையாது. பிறவியும் வினையும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கும். சுத்தமாயி அசுத்தமாயி என்கின்ற இரண்டு மாயைகள் இருக்கின்றன. இந்த மாயைகளின் மூலமாகத்தான் தனுகரண புவனபோகங்கள் கிடைக்கின்றன. இந்த மாயை என்கிற இது மூலப்பொருள் அழிவற்றது. இதெல்லாம் ஆறு பொருள்கள் அழிவற்ற பொருள்கள். இந்த உண்மையெல்லாம் எடுத்து சொல்லுகிறார். மெய்த்தகமை எல்லாம் விரித்து போதி விளக்கமா சொன்னாராம் ஆசிரியர். என்னதெல்லாம் கற்பித்தான்னு பாருங்க. ஓரளவுக்கு நீங்க உமாபதி சிவாச்சாரியாருக்கு மறைஞான சம்பந்தர் சொன்னதெல்லாம் இந்த மண்டபத்தில் நீங்க உட்கார்ந்து கேட்டிருக்கீங்க. அதுதானே மெய்த்தகம் எல்லாம் விரித்தோதில்றாரு. இதுதான் அவர் சொன்னார். அங்கன்னார், இங்க நாம் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதுதான் சொன்னார். எங்களுக்கு என்று அவர் சொன்னதற்கு காரணம் தான் மாத்திரம் அந்த உபதேசத்தை பெறவில்லை. அந்த உபதேசத்தை நூலாக வடித்தமைத்து கொடுத்த காரணத்தினாலே அந்த நூல் நடக்கிற இடங்களிலெல்லாம் அந்த உபதேசம் மற்றவர்களுக்கும் கிடைக்கிறது. ஒத்து ஒழுகும் சேனார் இருள் வடிவம். அழகான வார்த்தை. சேனார் இருள் வடிவம். ஆகாயம் எதோட முடியுதுன்னு சொல்லுங்க. மேல பாருங்க, இந்த ஆகாயம் எங்க போய் முடியுது? நாம மேல போகும்போது போயிடுச்சு, அவ்வளவுதானே. சுப்ரா சுவாமி வெடிக்க சொஞ்ஞான பாலி சுவாமியுடைய புகழ் இங்கெல்லாம் பரவி இருக்கிறது. குடக்கெனப்படா குணக்கு, மேற்கு என்று சொல்ல முடியாத கிழக்கு. நாம கடற்கரையில் போய் நிற்கிறோம், அது எதிர்க்கிற கடல் கிழக்கு. கடலில் கப்பலில் போய் போட்டிங்கன்னா நீங்கள் கடலில் நீங்கள் பார்த்த தூரம் உங்களுக்கு மேற்கு வந்துடுது. அப்போ அதுக்கு மேற்குன்னு அந்த சொல்லுவீங்க. இந்த இடம் என்னன்னா மேற்கு. நீங்கள் மேற்கு என்று சொல்ல முடியாத ஒரு கிழக்கு எங்கே இருக்கும்? எங்கேயும் தாண்ட உடனே அது மேற்காயிடும். கிழக்கு நோக்கி ஒருத்தன் போய்கொண்டே இருந்தான்னா அதுக்கு முந்தி எதையெல்லாம் கிழக்குன்னு சொன்னானோ அதெல்லாம் மேற்காயிடும். அப்படித்தான் உங்களுக்கு ஆகாயம்னு சொன்னா இப்ப ஆகாயம் அளவும் வெளிச்சம் பரவி இருக்கிறது. சூரியனுடைய வெளிச்சம். சரி, சூரியன் வந்த உடனே அந்த வெளிச்சம் வந்ததுனால என்ன ஆச்சு? இருட்டு போயிடுச்சு. ஏன் எங்க போச்சு? இருட்டு எங்க போச்சு? இருட்டு போய்விட்டதுன்னு நான் சொல்றேனே தவிர வாசல்ல போய் பாருங்க இருட்டு போயிருக்காங்க. வீட்டுக்குள்ள லைட்டா போட்டுங்க. வீட்டுக்குள்ள இருந்து இருட்டு எங்க போச்சு? சரி, லைட்ல அணைச்ச உடனே அந்த இருள் எங்க இருந்து வந்தது? வாசல் இல்லையா? கதவை பூட்டி விட்டு அப்புறம் லைட்ல அணைஞ்சுங்க. அந்த இருட்டு உள்ளேதான் இருந்திருக்கு, ஒளியாக இருந்திருக்கிறது. ஒளியிலே தன்னை மறைத்து கொண்டு இருந்திருக்கிறது. இந்த அகாதமளாக இருக்கக்கூடிய சூரியனுடைய பிரகாசத்துக்குள்ளேயே ஏற்கனவே அந்த இருள் மறைந்திருக்கிறது. சூரியன் இல்லாத போனுடனே அந்த இருள் தன்னை காட்டுகிறது. திருக்குறள் சொல்வார், விளக்கற்றம் பார்க்கும் இருளே போல். இருள் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கான், இந்த விளக்கு எப்ப அவியும், நாம் எப்ப ராஜ்யம் நடத்தலாம். விளக்கு அற்றம் பார்க்கும் இருளே போல். விளக்கினுடைய சோர்வு அதை இந்த இருள் பார்த்து கொண்டே உட்கார்ந்து
அப்போ பார்த்து கொண்டு உட்கார்ந்து இருக்கணும்னா அங்கே தானே இருக்கணும், நீ வெளியே போகல. இங்கே அது ஒரே வார்த்தையில் சொல்றாரு, ஒத்தொழுகும் சேனார் இருள் வடிவம். நெடுந்தூரம் பரவி இருக்கக்கூடிய இருள் வடிவம் அது ஒத்து ஒழுகும், அதுக்கும் ஒளிக்கும் தகராறு இல்லை, ஒத்து ஒழுகும். பாரு, நீ வரும்போது நான் அங்கே இருப்பேன், நீ போனா நான் வரேன், நம்ம ரெண்டு பேருக்குள்ள அனாவசியமான பிரச்சனை வேண்டாம் எப்படி வாங்க, அவங்களுக்குள்ள ஒரு சமாதானம் பண்ணி கொண்டிருக்கு. எந்த வார்த்தை அவருக்கு வந்திருக்கு இல்லை, இந்த சாஸ்திரம் சொல்லி விடுறாங்க. சாஸ்திரத்துக்கு மேல தமிழ் இலக்கிய அழகை அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். ஒத்து ஒழுகும் இருள்னார், அவராவது விளக்கு அர்த்தம் பார்க்கும் இருள்னார் திருவள்ளுவர். அதை விட இது நல்லா இருக்கு. விளக்கு எப்ப ஏமாறும்னு பார்த்து கொண்டிருக்கிறது இருள், தன்னை பிரகாசப்படுத்தி காட்டிக்கொள்ளலாம் எல்லாருக்கும் அப்படின்றார் அவரு. இவர் என்ன சொல்றாரு, விளக்கு இருட்டு ரெண்டும் அவர்களுக்குள்ள ஒரு அகிழ்வன் பண்ணியிருக்கிறாங்க. என்னை அடித்து விரட்டி விடாத வெளியில, நீ இருக்கிற இடத்துலயே நான் மறைஞ்சிருந்துக்கிறேன், என்னை காட்டாம நீ போன உடனே நான் அந்த இடத்துல வந்துக்கிறேன். ஒத்து ஒழுகும் சேனார் இருள் வடிவும். அந்த இருள் செங்கதிரோன் பால் நிற்ப, சூரியன் பால் நிற்ப, பக்கத்திலே நிற்க, சூரியன் பக்கத்தில் வந்துட்டான். அந்த ஒத்து ஒழுகும் இருள் வடிவம் காணாது ஒழியும் கணக்கேவோர், காணப்படாமல் மறைஞ்சிருக்கிறது. எங்க பறிஞ்சித்து எப்படி போச்சு தெரியல. எதுக்கு சொல்றார், நமக்கு தெரிஞ்ச விஷயம் இது. இந்த இருள் எப்படி காணாமல் போச்சு, அதான் ஏற்கனவே அக்ரம் பண்ணியிருக்க ஒளியோட, என்னை விரட்டி விடாதே, நீ இருக்கிற இடத்துலயே எனக்கு இடத்த கொடுத்துடு, உனக்குள்ளே நான் மறைந்திருக்கிறேன், நீ எப்போ இல்லாம போறியோ அப்ப நான் வந்து வெளியில என்னை காமிச்சுக்கிறேன், அது வரணும் என்னை வந்து ஒன்றும் பண்ணிடாதே அப்படின்னு இறைவனை போய் அடைந்து விட்ட ஒரு ஆன்மா கோடி சூரிய பிரகாசமாக ஞானஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த பெருமானிடத்தில் போய் இந்த ஆன்மா சேர்ந்துருத்துன்னா அது எப்போ ஒழியும், இந்த ஆணவன் எப்போ அங்க மேலிடும். உலகத்திலே சூரியன் மறையறதுக்கு ஒரு நேரம் இருக்கின்றதுனால சூரியன் மறையிற போது அங்க மறைந்த அந்த இருள் வடிவமானது தன்னை வெளிப்படுத்துகிறது. ஆனால் ஞானசூரியனாகி எம்பெருமான் பக்கத்துல போய் இந்த ஆன்மா சேர்ந்துடுத்துன்னு சொன்னா அது அங்க இங்க போய் இந்த ஆளுட்ட வந்து சேர்ந்து போச்சு. இந்த உயிர் இது நாம ஒன்றும் பண்றதுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த ஆணவன் என்ன பண்ணுனா ஆழ கையை மூடிக்கிட்டு கம்முனாப்புல கிடக்கணும். அப்ப ஆணவன் இருக்கு முத்தியில சிவபெருமானோடு இந்த ஆன்மா சேர்ந்திருக்கிற பொழுது ஆணவம் இருக்கு. ஆனாலும் அது ஒரு வேலையும் காட்ட முடியல. இப்ப சூரிய பிரகாசத்துல இருக்கு, இப்போ எப்படி இருக்கோ அப்படித்தான் இருக்கு. ஒன்றும் பண்ண முடியல அந்த இருளால. ஒரு கூட்டத்தில் சொன்னார் ரஷ்ய தலைவர், அடிக்கடி சொல்லுவாங்க அதெல்லாம். ஸ்டாலின் மகா மோசமானவன், மகா போக்கிரி, மகா அக்கிரமங்கள் செய்தார், பல கொலைகள் செய்திருக்கிறார், அப்படியாக்கும் அப்படியாக்கும். அப்ப கூட்டத்தில் ஒரு ஆள் எழுந்தான், ஆமா நீங்க ஸ்டாலின் இருக்கிற போது நீங்க இருந்தீங்கல்ல, அப்ப நீங்க என்ன பண்ணீங்க, ஏன் இதெல்லாம் சொல்லல, அப்போ சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தான். யார் சொன்னதுன்னு கேட்டார் குருஷன். என்ன அப்ப அவர் தான் ரஷ்ய பிரதமர். எழுந்திருக்கல, இப்ப நீ என்ன பண்ணினியோ அதைத்தான் நான் அப்ப பண்ணிட்டு இருந்தேன். பார்த்து நீங்க நான் இப்ப எழுந்தேன்னா என்ன தீர்த்து கட்டுறீங்க, இதே நிலம் வேண்டாப்பா எனக்கு அன்னைக்கு. இந்த ஆணவம் ஆன்மாவானது இறைவனுடைய சொரூபத்துக்குள்ள நிற்கிற போது இது வெளிப்படவே முடியாமல் அடப்பாவி கடைசியில் இங்க வந்து சேர்ந்து விட்டாரே இந்த ஆன்மா, இனிமே நாம் ஒண்ணுமே பண்றது இல்லையே. அதற்கு உவமை சொல்வதற்காகத்தான் இந்த இருளை கொண்டு வந்தார். சேனார் இருள் வடிவம், ஒத்து ஒழுகும் சேனார் இருள் வடிவம்,
செங்கதிரோன் பால் நிற்ப காணாது ஒழியும் கணக்கே போல், அந்த கணக்கை போல ஆணவத்தின் ஆதி குறையாமல், ஆணவம் கொஞ்சம் குறையலையா, அது ஆதியில எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கான். ஆனா எங்க இருக்கு, ஒரு அமுக்கி இருக்கிறது இந்த ஞான சூரியன். எழுந்திருக்கிறதுக்கு வழி இல்லை, ஈஸ்வரோட இருக்கு, ஆனா உணர்ச்சி இல்லை, அது வேலையை காட்ட முடியாது. ஏன்னா எப்பொழுதும் இந்த வெளிச்சம் இருந்து கொண்டே இருக்கிறதுன்னா அது எப்படி தன்னை காட்டும்? ஆதி குறையாமல், அருமையான வார்த்தை. அப்புறம் என்பால் அணுகாமல், எங்கிட்ட வரல, காரணம் நான் அங்கெல்லாம் இருக்க, அந்த இடத்த விட்டு நகர்ந்தான்னா. அதனால்தான் முத்தான் மக்களாக இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் அடியார்கள் நடுவிலேயே இருந்து கொண்டு இருக்க வேண்டும், கொஞ்சம் கூட வெளியே கூடாது. உடையாளும் தன் நடுவிற்கும் உடையாள் நடுவில் நீ இருப்பை அடியேன் நடுவில் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும் ஒரு புரியாய். நாங்கள் விலகினா இந்த ஆணவம் எங்கிட்ட வந்து விலகாம, அங்க இருக்கிற அடியாரோட பத்தியே குறை சொல்ல ஆரம்பிச்சிடும் ஆணவம். பேராசக்காரனுங்க உன்னை ஏமாத்தி விட்டு சாமியார அபகரிக்க பார்க்குறாங்க. இன்னைக்கு அதான போராட்டம் நடக்குது, ஏமாத்தி மடத்துக்குள்ள நுழைச்சிட்டாங்க, உன்னை ஏமாத்திருக்காங்க தெரியாம இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பெரிய மடாதிபதியை பார்த்து சின்னவர்கள் கேட்குறாங்க. நான் ஒன்றும் ஏமாறலையா, தெரிஞ்சுதான் செஞ்சிருக்கேன் அப்படின்றாரு அவரு. இப்படி பார்க்குறீங்கல்ல, இதுதான் இந்த உயிருக்கு ஆணவத்தின் ஆதி குறையாமல் என்பால் அணுகாமல், அந்த ஆணவம் என்னிடத்துல வராதபடியே அங்கு இருந்து கொண்டே இருக்கிறார். ஞான சுரூபமாக இருக்கக்கூடிய இறைவன் பக்கத்தில் இருக்கிற அப்படின்னால ஆணவம் ஒன்றும் பண்ண முடியல. இதைத்தான் பின்னால உண்மை விளக்கத்துல இவருடைய ஆசிரியருக்கு முன்னால அவர் இருந்தவர் உணவாசம் கடந்தார் நிகண்டாருடைய மாணாக்கர், அவர் சொன்னார், முக்திதனில் 3 முதலும் ஒழிய கேள்வி. பல பேர் ஒத்துக்கொள்வதில்லை, இந்த இடத்துல உமாவிசிவாச்சாரியார் அது தெளிவு. ஆதி குறையாமல் என்பால் அணுகாமல், அங்கதான் இருக்கு, இருந்தாலும் அது எங்கிட்ட ஒன்றும் நெருங்க முடியலை அப்படின்றார். அப்ப ஆணவம் அங்க இருக்குன்னு தெரியுது. உயிர் இறைவனோடு சேர்ந்த பொழுதும் ஆணவம் அங்க, ஆனால் அதுக்கு சக்தி கட்டு இருக்கிறது என்று சொல்லுவோம். சக்தி கட்டுன்னு அது வெளிப்பட முடியல, காரணம் பெரிய மனுஷன் இங்க இருக்குது, அங்க இருக்கிறதுனால இது வந்து தன்னுடைய உருவத்தை அங்கே காட்ட முடியல. ஆதி குறையாமல் என்பால் அணுகாமல் நீதி நிலை நிறுத்தும், நீதி நிலை நிறுத்தும். நீதி என்ன, இன்னைக்கு நீதி என்ன கேட்குறாங்க, இன்னைக்கு பார்க்குறீங்க, மரண தண்டனை கூடாதுன்றோம். ஏன், இது மனிதாபிமானம் இல்லாத செயல், மனிதனையும் வேண்டும், மரண தண்டனை கூடாது. இதுதான் இறைவன் செய்தார், ஆணவத்தை அழிச்சிட வேண்டாம், மரணது ஒரு பக்கத்தில் இருந்து போகட்டும், வெளிச்சத்தில் இருட்டு இருக்கிற மாதிரி, வெளிச்சத்தில் இருட்டு இருக்கிற மாதிரி அது என்ன பண்ண போகுது, கிடக்கட்டும். இதுதான் நீதி, நீதி நிலைநிறுத்தும். அது இந்த ஆன்மாவை இனிமேல் ஒன்றும் பண்ணாது, நம்ம பார்வையிலேயே அதை வைத்துக்கொள்வோம், அது இங்கே இருந்துட்டு இருக்கட்டும் அப்படின்றாராம். இதுதான் முக்திதனில் 3 முதலும் ஒழியற்று. முக்தியில 3 அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சைவ சித்தாந்த தேர்வுக்கு நான் போயிருந்த பொழுது 54 பன்னீர் விருமுறை ஆராய்ச்சியாளர் கா வெள்ளைவாரனாருடைய வீட்டில் எங்களுக்கெல்லாம் சாப்பாடு, சச்சானந்தம் பிள்ளை அவங்கெல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க அருணாசலம் பிள்ளை. அப்போ இந்த கேள்வி தான் அவர் கேட்டிருக்கார், முக்திதனில் 3 முதலும் ஒழிய கேள்விங்களே, அது 3 எப்படி முக்தியில் இருக்கும், ஆணவம் எப்படி இருக்கும், இறைவனோடு ஆன்மா சேர்ந்திருக்கிற பொழுது ஆணவம் எப்படி இருக்கும், 111 தெளிவாக சொல்லியிருக்கிறார். முக்தியிலேயும் ஆணவம் இருக்கிறது, ஆனால் ஆணவம் ஆதி குறையாமல் இருக்கிறது, ஆனால் உயிரின்பால் அணுகாமல் இருக்கிறது. இருங்கட்ட அதால போக முடியல, அது ஒன்றும் குறைஞ்சு போகலை, அது உள்ளேயே அடையும் கிடக்கிறது. அதுக்கு உதாரணம் சொல்லும் பொழுது, வெளிச்சத்துக்கு இடையிலே இருட்டானது எப்படி இருந்து கொண்டு இருக்கிறதோ, வெளிச்சத்தை கண்டு இருட்டு வெளியாக ஓடி போச்சு இல்லையா, அந்த வெளிச்சத்துக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்காது. ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதான் நம்ம முகத்தை காட்டலாமே, அது இல்லாமல் செய்து கொண்டு இது போய் வர வெளிச்சமாகினாலே அந்த இருட்டு வந்து போகும். எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஞான சூரியனாக இருக்கக்கூடிய சுரூப சிவனாக இருக்கக்கூடிய அந்த பெருமானுக்கு முன்னாலே இந்த ஆணவம் தலையெடுப்பதற்கு எந்த நாளிலே வழி இல்லை. அதனால எப்படியாவது இறைவனிடத்தில் போய் சென்றடைந்து விட்டால் ஆணவ வழியை
விலக்கி விடலாம். அது உயிருக்கு ஆதாரமான பற்றுக்கோடு இறைவனுடைய திருவடி தான். அந்த திருவடிகளில் இப்போ போய் சேர்ந்து விட்டால் அதுக்கு பிறகு அடுத்த வகுப்புல செல்லும் கதியே போற்றி அற்றவர்களுக்கான முதமான